எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனம். அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். கிறிஸ்தவ மார்க்கம் 2000 வருடங்கள் கடந்தும் இன்றும் நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இயேசு பாவிகளுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தம் சிந்தினதினால்தான். கர்த்தராகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களோடு அன்போடு பேசினார், அவர்களை பராமரித்தார். அவர்களும் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் பேசினார்கள். அவர்கள் தேவனோடு ஐக்கியமாயிருந்தார்கள். ஆதாம் தேவனுடைய கட்டளையை மீறின போது தேவன் அவர்களை தம்முடைய சமூகத்திலிருந்து விலக்கி வைத்தார். தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் இடையில் இருந்த பிரிவை இயேசு சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்து நாம் மீண்டும் தேவனோடு ஐக்கியமாயிருக்கும் பரிசுத்த வழியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் ஏன் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால், அங்கேதான் இயேசு நமக்காக பாவ மன்னிப்பை ஏற்படுத்தினார். இயேசுவை பின்பற்ற விரும்புகிற ஒவ்வொருவரும் இயேசுவினிடத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று சாந்தத்துடனும் தாழ்மையுடனும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையின் ஜீவியம் இயேசுவுக்குள் நாம் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறது. பெருமையின் ஜீவியம் நம்மை ஒரு நாள் தாழ்த்திவிடும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் தேவனோடு ஐக்கியமாயிருப்பார்கள். நித்திய ஜீவனை அடைந்து பரலோகத்தில் தேவனை துதிக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். சிலுவையில் நடந்த சம்பவம் பாவத்திலிருந்து மனிதர்களை விடுவிக்கிறது மட்டுமல்ல, உண்மையான தெய்வம் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்ட அன்புடையவர் என்பதையும் நாம் சிலுவையை நோக்கி பார்ப்பதினால் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்வு பரிசுத்தமாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டுமா? சிலுவையை நோக்கி பாருங்கள். ஜெபம். இயேசுவே, நான் சிலுவையை நோக்கி பார்த்து மனம் திரும்பி உம்மையே பின்பற்ற எனக்கு கிருபை செய்யும். ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.